தென்னத்து தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று ஒரு நாளிதழில் வந்த ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பற்றி தான் இன்று நாம் அறிய உள்ளோம். அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் யார் யாருக்கு எத்தனை தொகுதி என்பது அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணியில் அவர்களுக்கு எஜமானர்களாக உள்ள பிஜேபியினுடைய மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் நேற்று தமிழகம் வருகை புரிந்தார். அவரிடம் நேற்று அவர்கள் யார் யாருக்கு என்னென்ன தொகுதி ஒதுக்க போகின்றோம் என்பதை பற்றி நேற்று ஒரு பட்டியலை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கியதாக இன்றைய அனைத்து நாளிதழ்களிலும் ஒரு தலைப்பு செய்தியாக வந்திருந்தது. அந்த நாளிதழ் செய்தியின் அடிப்படையில் இன்று ஒரு விவாதத்துக்காக நாம் அமர்ந்திருக்கிறோம். அதாவது 234 சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 370 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதாகவும், அதற்கு அடுத்தபடியாக பிஜேபி 23 தொகுதியில்